பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1 அன்னைக்கு வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 18 நாள் விரதம், 7 நாள் விரதம், 1 நாள் விரதம்லாம் இருப்பீங்க. ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒரு நாள் விரதம் வந்து எப்படி இருக்கலாம்னா, பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையிலே எழுந்து குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோவை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். சாமி ஃபோட்டோ சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து பச்சை கற்பூரம், ஜவ்வாது, பன்னீர் கொண்டு சுத்தம் பண்ணிவிட்டு, பூ இருந்துச்சுன்னா பூவால் வந்து முருகர் பூவால் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ முன்னாடி வந்து வாழை இலை போட்டு பச்சரிசியும் துவரம்பருப்பும் பரப்பி வச்சுக்கணும். அதுக்கு மேலே 6 வெத்தலை எடுத்து 6 விளக்கு வச்சு ஏற்றலாம். விளக்குக்கு வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா நெய்யும் யூஸ் பண்ணலாம். எங்களால் 6 விளக்கு ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு விளக்கு வந்து ஏற்றி சாமி ஃபோட்டோ முன்னாடி வந்து வச்சு நம்ம வந்து காலையிலே வந்து பூஜையெல்லாம் பண்ணிடலாம். நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா பாலான பிரசாதம் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். அப்படி பிரசாதம் செய்ய முடியலன்னா கூட பரவாயில்ல, வெத்தலை பாக்கு மட்டும் வச்சு கூட சாமியை வந்து கும்பிட்டுடலாம். விரதம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உணவு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. சாயங்காலம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா முருகர் கோவில் பக்கத்தில் இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அப்படி கோவிலுக்கு போக முடியாதவங்க பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து விளக்கேற்றி முருகருக்கு வந்து படையல் போட்டுட்டும் நம்ம விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். உடல் நலம் சரியில்லாதவங்க முதியோர்களால் வந்து விரதம் இருக்க முடியலன்னா பால் பழம் எடுத்துட்டும் விரதம் இருக்கலாம். அப்படி வந்து எங்களால் இதுவும் பண்ண முடியல அப்படின்னா காலை ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்காமல் மதிய வேளையிலே வந்து படையல் போட்டு முருகனை வந்து வழிபட்டுட்டு நம்ம விரதத்தை வந்து விரதம் இருக்கனால என்னென்ன பலன்கள் பார்த்திங்கன்னா, திருமணமானவர்கள் வந்து குடும்பம் ஒற்றுமைக்காக விரதம் இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்கள் வந்து நல்ல வரன் வந்து கை கொடுணுன்றதுக்காக விரதம் இருக்கலாம். வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் விரதம் இருக்கலாம். வீட்டில் வந்து செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த காரணத்துக்காகவும் வந்து விரதம் இருக்கலாம். பங்குனி விரதத்தை வந்து திருமண விரதம்னே சொல்லுவாங்க. எந்த கோரிக்கையை வந்து முருகப்பெருமான் கிட்ட வச்சு நம்ம விரதம் இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார்.